Hi viewers, welcome to Relax with Granny's channel. இன்னைக்கு நாங்க பார்க்க போற கை வைத்தியம்னா வயிறு வலி பத்தி. இப்போ நம்ம எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வயிறு வலி. இது வயசு வித்தியாசம் இல்லாம சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வருத்தம். ஆனா இந்த வருத்தம் வந்தா நம்ம நார்மலா குயிக் அண்ட் ஈஸியா எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான் பெனடால்ஸ், ஆஸ்பிரின்ஸ், டிஸ்பிரின்ஸ், பேராசிட்டமால்ஸ். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நமக்கு ரிலீஃப் தந்தாலும் இதெல்லாம் எங்கள் பாடிக்கு எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ், பிற்காலத்தில் எவ்வளோ பிரச்சனை தரக்கூடிய விஷயம்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம வீட்டிலையே இருக்கிற மெடிசின்ஸ், அதாவது கிச்சன்லேயே பயன்படுத்தக்கூடிய மெடிசின்ஸ் மூலமாக எவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக ஹெல்தியான முறையில் இந்த வயிறு வலியை க்யூர் பண்ணலான்னு இன்னைக்கு எங்கள் கிராணி காட்ட போகிறாங்க. அதை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் பாட்டி வந்திருக்கேன். ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்க. அதாவது இப்போ உள்ள வீட்டில் உள்ள பெரியவங்களோ சின்னவங்களோ சின்ன வருத்தமாக இருந்தாலும் ஓடி போய் வெளியே போய் பார்மசியில் போய் மருந்தை வாங்கி கொண்டு வந்து குடிக்கிறாங்க. அதனால் என்ன விளைவுகள் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிற இந்த வைத்தியம் ஒரு பயம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, அதனால் எந்த கோளாறும் நடக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதவிடாய் வந்தால் வர வயிற்று வலி, சாப்பாட்டுனால வர வயிற்று வலி, அஜீர்ணத்தினால வர வயிற்று வலி, எந்த வயிற்று வலியாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படின்னு சொல்லி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டுட்டு தண்ணி ஒரு கிளாஸை குடிங்க. அது கொஞ்சம் நேரத்தால் அது சுகமாக போயிடும். இதை நீங்கள் எப்போவுமே பிள்ளைகளுக்கோ பெரியவங்களுக்கோ வந்தால் நீங்கள் இதை பாவீங்க. நான் பாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு. சாமான் இருக்கிற இடத்துல இருக்கிற சாமான்கள் தான் இது. உங்களுக்கு காசு பெருசாக போகிறதும் இல்லை. இதனால் பல விளைவுகள் வரலான்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி ஒன்றும் நீங்கள் நினைக்காதீங்க. உடம்புக்கு சுகமான மருந்து தான் இது. அதனால் நீங்கள் யோசித்து பிள்ளைகளுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி வயிற்று வலிகள் வந்தால் நீங்கள் டக்குன்னு வெந்தயத்தை வாயில் போட்டு தண்ணியை கொடுங்க. அது டக்குன்னு நின்றுடும். இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்யுங்க. டெப்லெட்டை கொடுத்து பிள்ளைகளுடைய நேர்களை இதாக்கிறாதீங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் கேட்காது, சொன்னாலும் கேட்காது. அதனால நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அதுகளுக்கு சொல்லி கொடுத்து அதில் செய்ய பாருங்க. நீங்கள் நாங்கள் இவ்வளோ வயசுலேயும் தெம்பாக இருக்க காரணம் எங்களை பாட்டிமார் எங்களுக்கு செய்த மருந்துனால தான். அவங்க எங்களை ஆஸ்பத்திரிக்கு அங்கே இங்கே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. வீட்டில் வச்சு இந்த கை வைத்தியங்கள் தான் செய்வாங்க. ஏன் இப்போ உள்ள அம்மா செய்கிறாங்க இல்லை? அம்மாமாருக்கு லேசாக போகுது. போய் ஒரு டெப்லெட்டை வாங்கி வாயில் போட்டுட்டு தண்ணியை குடிட்டு சும்மா இருக்கிறாங்க. அதனால் வர விளைவு அவங்களுக்கு தெரியுதில்லை. இது உடம்புக்கு சுகமான சாமான், உடம்பு பாதிக்காது, உடம்புக்கு நல்ல சாமான், குளிர்ச்சியான சாமான். நீங்கள் இதை இப்போவும் மறக்காமல் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வயிற்று வலி அதுகள் வந்தால் நீங்கள் இந்த மருந்து அந்த வெந்தயத்தை பாவீங்க. வெந்தயம் ரொம்ப நல்ல சாமான் உடம்புக்கு. உங்களை ஒன்றும் பாதிக்காது. உங்களோட உடம்புக்கு நல்ல சாமான். இதில் பாவீங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாட்டி. வணக்கம். இப்போ நம்ம கிராணி சொன்ன வைத்திய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பண்ணி கண்டிப்பாக பயனடைங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயனடைவாங்க இதனால. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை வியூவர்ஸ்.